அனைவருக்கும் வணக்கம். தமிழ் நிஃப்டி ஜோன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சில ஸ்டாக்ஸ் சில நியூஸ் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது வந்துட்டு இந்த வீடியோவில் ஒன் பை ஒன்னாக நம்ம என்ன பண்ணணும், தமிழ்லேயே நம்ம என்ன பண்ணணும் பார்ப்போம். நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர் ஒருத்தர் செக் பண்ணிவிட்டு உங்கள் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நம்முடைய தமிழ் நிஃப்டி ஜோன் யூடியூப் சேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டுனா, யாரெல்லாம் வந்துட்டு தமிழ்லேயே ஸ்டாக் மார்க்கெட் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணி நினைக்கிறீங்களோ, நம்ம யூடியூப் சேனல் வந்துட்டுனா மிகவும் உனக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக வந்து இருக்கும். நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கோத்ரூ பண்ணுங்கள். ஐபிஓ ரிலேட்டடாக, ஸ்டாக்ஸ் ரிலேட்டடாக, ஃபினான்ஸ் ரிலேட்டடாக, ஸோ எல்லாமே உங்களுக்கு என்னென்னா ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இன்டர்னலாக ஒரு சேலஞ்ச் வந்து எடுத்திருக்கோம். கம்மிங் இண்டிபெண்டன்ஸ் டேக்குள்ளே, அதாவது 15/8/2025 நம்ம 1000 சப்ஸ்கிரைபரை வந்து நம்ம வந்துட்டுனா ரீச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சப்ஸ்கிரைப் ஒரு சேலஞ்ச் எடுத்திருக்கோம். பார்ப்போம் நம்ம வின் பண்ணுறோமா லூஸ் பண்ணுறோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே நம்ம போகலாம் வந்துட்டு. ஸோ நிஃப்டி 50 வந்து பார்த்தீங்கன்னா 8/7/2025. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிருக்கு. எவ்வளோ க்ளோஸ் ஆகிருக்குன்னா 25,522.50 பாயிண்ட் வந்து என்ன பண்ணியிருக்கு, க்ளோஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 25,500க்கு மேலே தான் வந்து இப்போதைக்கு வந்து ஒரு கன்சாலிடேஷன் மார்க்கெட்டில் வந்து என்ன பண்ணியிருக்கு, மார்க்கெட் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 61.20 மார்க்கெட் பாயிண்ட்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கு, அப்பில் வந்து போயிட்டு இருக்கு. அதாவது எப்படின்னா இன்றைக்கி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு கன்சாலிடேஷன், அதாவது என்னென்னா நியூட்ரல் வித் சம் ஸ்லைட்லி பாசிட்டிவ் ஸ்லைட்லி நெகட்டிவ், ஸோ அந்த மாதிரி தான் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ 0.24% இன்றைக்கி நிஃப்டி 50 க்ளோஸ் ஆகிருக்கு. ஜேபி பவரில் எல்லாருக்குமே தெரியும், நேற்று வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20% வரைக்கும் நேற்று இன்ட்ராடேயில் வந்து நான் ஹை அடிச்சுட்டு 19.52% வரைக்கும் அப் ட்ரெண்டில் வந்து என்ன பண்ணியிருக்கு, மூவ் ஆயிருக்கு. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதானி குரூப் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்னென்னா லீடிங் டு ரேஸ், ஸோ அக்வயர் பண்ண போகிறதா வந்து என்னென்னா ஒரு நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இருந்தது. ஸோ இது நானுமே வந்துட்டு என்னென்னா மணி கண்ட்ரோலில் வந்து பார்த்துருந்தேன். ஓகேங்களா. ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இதில் இன்னும் இந்த ஸ்டாக்கில் என்னென்னலாம் பாசிட்டிவ் நியூஸ் வருது அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ யாரெல்லாம் வந்துட்டு ஜேபி பவர் வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணிட்டுருக்கீங்க, ப்ளஸ் என்ன எந்த ப்ரைஸ்லேருந்து நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணுறீங்க அப்படின்றத என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி 8/7/2025 அன்றைக்கி பார்த்தீங்கன்னா எஃப்ஐ வந்துட்டு இன்றைக்கி செல் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 26 கோடி வந்துட்டு செல் பண்ணியிருக்காங்க. பைஏ வந்து டிஏ வந்து பார்த்தீங்கன்னா 1366 கோடிக்கு பை பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, ஸோ நமக்கு எல்லாருக்குமே தெரியும், யூஎஸ் இந்தியாவோடையான ட்ரேட் வந்து என்னென்னா போயிட்டுருக்குது வந்துட்டு. ஓகேங்களா. டேரிஃப் இஷ்யூஸ் எல்லாமே நமக்கு வந்து என்ன போயிட்டுருக்கு. ஸோ அதனால அந்த டேரிஃபோட அன்சர்டனிட்டி இந்த இஷ்யூனால் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆட்டோ ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெட்டில் தான் என்ன பண்ணியிருக்காங்க, இன்றைக்கி வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெகட்டிவில் முடிஞ்சிருக்கு. பார்த்திங்கன்னா பஜாஜ் ஆட்டோ, டிவிஎஸ் மோட்டார், ஹீரோ மோட்டார் காப், ஸோ எல்லாமே வந்து இன்றைக்கி இன்ட்ராடேயில் கிட்டத்தட்ட 2% வரைக்கும் இன்றைக்கி வந்து என்ன பண்ணியிருக்கு, டிக்ளைன் ஆகிருக்குங்க இன்றைக்கி வந்துட்டு. ஓகேங்களா. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அந்த சேம் இந்தியா யூஎஸோடைய டேரிஃப் வாரில் வந்து பார்த்திங்கன்னா மிட் கேப், ஸ்மால் கேப் ஸ்டாக் எல்லா ஸ்டாக்குமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டாக்ஸ் வந்துட்டு 6% வரைக்கும் இன்றைக்கி வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ பிஎஸ்சி, ஏஞ்சல் ஒன், லூப்பின், அமாங் வந்து பார்த்திங்கன்னா இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு டாப் லூசரில் வந்து பார்த்திங்கன்னா மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்பில் வந்து இருக்காங்க. கிட்டத்தட்ட மிட் கேப் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக என்ன பண்ணியிருக்காங்க, லாஸஸ் வந்து வந்துட்டு இருக்காங்க. ஸோ லாஸ்ட்டு 3 செஷனாக வந்துட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, லாஸ் வந்துருக்காங்க. நிஃப்டி ஸ்மால் கேப்பும் வந்து பார்த்திங்கன்னா 2 நாள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டான ஒரு டவுன் லைனில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இறங்கியிருக்காங்க. ஸோ சென்செக்ஸும் நிஃப்டியும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மைனர் கெய்னிங் அண்ட் லாஸஸ் அந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டில் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, போயிட்டுருக்காங்க. ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இவங்க எந்த அளவுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க, பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பல்க் டீல் ஒன்று நடந்திருக்கு. எந்த கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்கி எக்யூப்மெண்ட்ஸில் வந்துட்டு எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட் வந்து பார்த்திங்கன்னா 0.57% ஸ்டேக்ஸ் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, வாங்கியிருக்காங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா பல்க் டீல் வந்து நடத்திருக்கு. ஷெல்டர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் அப்படின்ற கம்பெனியில் யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொட்டாக் மகேந்திரா மியூச்சுவல் ஃபண்ட் வந்துட்டு 45.29 லட்சம் ஷேர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட அதோடைய இது வந்து பார்த்திங்கன்னா போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 4.2% வந்துட்டு அதோடைய போர்ஷன் வந்துட்டு எந்த ப்ரைஸில் பார்த்திங்கன்னா 850 ரூபாய்.87 அப்படின்றதுல வந்துட்டுனா கொட்டாக் மகேந்திரா வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ அரபிந்தோ ஃபார்மா அண்ட் டாக்டர் ரெட்டி, லூப்பின் இது சம்மந்தமான அதர் ஃபார்மா செக்டர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3% வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இறங்கியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அன்சர்டனிட்டி ஆஃப் இந்தியா அந்த டேரிஃப் வார்னால தான் வந்து என்னென்னா டேரிஃப் இஷ்யூனால தான் என்ன பண்ணிகிட்ருக்கு, போயிட்டுருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் இது எங்கே போயிட்டு முடியுது. அவங்க இன்னும் நம்ம கண்ட்ரிக்கு மட்டும் இல்லை மற்ற கண்ட்ரிக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க, கொடுத்துட்ருக்காங்க. ஸோ எந்தளவுக்கு இது வந்து என்னென்னா இம்பேக்ட் ஆகுதுன்றதை நம்ம பொறுத்திருந்தால் வந்து பார்ப்போம் நம்ம வந்துட்டு.
அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் அண்டர் F&O பேனில். ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 9/7/2025 அன்றைக்கி F&Oவில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஸ்டாக் வந்து இருக்குது பார்த்திங்கன்னா RBL பேங்க். ஓகேங்களா. ஸோ மற்ற எந்த கம்பெனிஸுமே வந்துட்டு இல்லை. அடுத்ததாக ஷேர்ஸ் ஆஃப் நவீன் ஃப்ளோரைன் இன்டர்நேஷ்னல். ஓகேங்களா. ஸோ அந்த ஷேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 3% வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஜூலை 8 ட்ரேட் ஆனதில் வந்து பார்த்திங்கன்னா 3% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஏன் அப்படின்னா குவாலிஃபைடு இன்ஸ்டியூஷனல் பிளேஸ்மெண்ட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க 750 கோடி வந்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க ரைஸ் பண்ணுற பிளான் வந்து அவங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ இதனால் இன்றைக்கி வந்துட்டு 5054 ரூபா வரைக்கும் போயிருந்தது. கிட்டத்தட்ட ஃப்ரெஷ் 52 வீக் யுமே அவங்க வந்து இன்றைக்கி அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ லாஸ்ட் 2 டேஸாக வந்து பார்த்தீங்கன்னா பிசி ஜுவல்லரிஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நல்லாவே ஒரு என்ன பண்ணியிருக்காங்க அப் ட்ரெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க மூவ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் 1 மந்த் 2 மந்த்தில் பார்த்தீங்கன்னா நல்லாவே அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப் ட்ரெண்ட் வந்து மூவ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9% இன் ட்ரேட் வந்து என்னன்னா இன்றைக்கி டவுன்ஃபால் வந்து இன்றைக்கி வந்து என்ன பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அடிஷ்னல் சர்விலன்ஸ் மெஷர்ஸ் அப்படி ஏஎஸ்எம் ஃப்ரேம் ஒர்க்குள்ளே இவங்க என்ன பண்ணுறாங்க போகிறாங்க. ஸோ இப்போ இவங்க வந்து என்னென்னா அவங்க வந்து ஏஎஸ்எம் ஃப்ரேம் ஒர்க் வந்து இவங்க என்ன பண்ணணும் கொடுக்கணும். என்னென்னா எதனால் இந்த ஸ்டாக்ஸ் வந்து ஏறிச்சு, ஸோ அதோட ரியலோட இம்பாக்ட் என்ன, ஸோ இது எல்லாமே கொடுப்போம். ஸோ அதுதான் வந்து இவங்க ஃபுல்லாகவே என்ன பண்ணுவாங்க இன்வெஸ்டிகேஷன் வந்து பண்ணுவாங்க. ஸோ சிமெண்ட்ஸ் ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2% வந்துட்டு என்னென்னா ஏறி இருக்குது. அதாவது என்னென்னா 3049 ரூபா வரைக்கும் இன்றைக்கி இன்ட்ராடேயில் ஜூலை 8 வரைக்கும் என்னென்னா ஏறி இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Q2 உடைய ஃபினான்ஷியல் குவார்ட்டர் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து நல்லாவே வந்திருக்கு. அதே மாதிரி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய எஸ்டிமேஷனுமே வந்துட்டு இவங்களுடைய ரீச் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து என்னென்னா நியூஸ் வந்து வந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தோம் ஒரு 2-3 நியூஸ் வந்து பார்த்துட்டோம். இந்தியா US டேரிஃப் இஷ்யூஸ்னால வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆட்டோ கேப்பு மிட் கேப்பு ஸ்மால் கேப்பு ஸோ சென்செக்ஸ் நிஃப்டி எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து என்னென்னா பெர்ஃபார்ம் வந்து சரியாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணலை. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி வந்து ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் நியூஸ்மே இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் வந்துட்டு இந்தியாவுக்கு மட்டுமே அந்த டேரிஃப் வந்து என்னென்னா ரைஸ் பண்ணலை, அதர் கண்ட்ரீஸ்க்குமே அவங்க என்ன பண்ணுறாங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ அதர் கண்ட்ரீஸ்லேயும் அவங்களுக்கு வந்து நெகட்டிவ் வந்து இருக்கும்போது நமக்கு ஒரு சில கம்பெனிஸ் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் இருக்கும். ஸோ அதில் ஒரு செக்டார் தான் வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்டைல் பிளேயர்ஸ். ஸோ ஓகேங்களா. ஸோ டெக்ஸ்டைல் பிளேயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கண்டினியூஸாக இப்போ என்ன பண்ணுறாங்க ஏற ஆரம்பிச்சிருக்காங்க. இன்றைக்கி ஒரு நாளில் மட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 8% வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் தி நிறைய ஷேர்ஸ் வந்து இன்றைக்கி வந்து மார்னிங் செஷன்லேயே இன்றைக்கி என்ன இருக்குது இருக்குது. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் இம்போஸ்ட் ஸ்வீட்டிங் டேரிஃப். ஓகேங்களா. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா பங்களாதேஷுக்கு வந்துட்டு டெக்ஸ்டைல் பிளேயர்ஸுக்கு வந்துட்டு 35% வரைக்கும் அவங்க என்ன பண்ணுறாங்க டேரிஃப் வந்து போட்டிருக்காங்க. ஸோ பங்களாதேஷுக்கு அடுத்து தான் நம்ம வந்து இந்தியா தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெக்ஸ்டைல் பிஸ்னஸில் வந்து நல்லாவே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு ஒரு பேட் நியூஸ் அப்படின்னும் போது நம்ம கம்பெனிஸ்க்கு எல்லாமே நம்ம இந்தியா கம்பெனிஸ்க்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட் நியூஸாக நமக்கு வந்து என்ன பண்ணுவோம் இருக்கும் நமக்கு வந்துட்டு. ஓகேங்களா. ஸோ சச் ஐ டேரிஃப் ஆன் பங்களாதேஷ் ஸோ லோக்கலி மேனுஃபேக்சர் டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட் பிகம் மோர் காம்படிட்டிவ் அண்ட் கம்பேரிசன் இன் குளோபல் மார்க்கெட் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் மார்க்கெட்டில் வந்துட்டு செபி வந்துட்டு ஒரு சில ஐபிஓக்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்ரூவ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ வீடா கிளினிக்கல் ரிசர்ச்ன்ற ஒரு ஐபிஓ, ஸ்ரீநகர் ஹவுஸ் ஆஃப் மங்கள்சூத்ரா, 3வது ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா ரைட் வாட்டர் சொல்யூஷன் இந்தியா, சீட் ஒர்க்ஸ் இன்டர்நேஷனல் அண்ட் LCC ப்ராஜெக்ட். கிட்டத்தட்ட 5 ஐபிஓக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த ஐபிஓ எல்லாமே வந்துட்டுனா எப்போ ஓப்பன் ஆகுது, இதனுடைய அடுத்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ், அவருடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம், ஸோ எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம் 1 by 1 நம்ம என்ன பண்ணுவோம் செக் பண்ணுவோம் நம்ம வந்துட்டு. ஓகேங்களா. ஸோ இதுதான் நான் வந்துட்டு இன்றைக்கி நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்க இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வீடியோ என்ன பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள். அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கும் தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன், நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாரெல்லாம் தமிழ்லேயே வந்து ஸ்டாக் மார்க்கெட் வந்து லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ நம்ம சேனல் என்ன பண்ணுங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. ஃபைனலாக எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற என்னுடைய நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.